ஆயிஷா விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். டிஆர்பி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 முக்கிய வழக்குகள். ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படுகின்ற நேரடி ஆட்சேர்ப்புக்கான தேர்வுகளில் இருக்கின்ற முக்கிய வழக்குகள் எல்லாமே அடுத்த விசாரணை நாட்கள் வருகின்ற நாட்களில் நடக்கிறது. மார்ச் 10, 13, 17, 20 இது முக்கியமான வழக்குகளோட பார்வை. இதில் முதன்மையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிடிடிஆர்பி 2% மினிஸ்டர் ஸ்டாஃப் மெயின் கேஸ் அந்த கண்டெம்ட் கேஸ் அதோட இம்ப்ளீட் பெட்டிஷன் இதுவும் வருகிறது. எஸ்ஜிடி அண்ட் பிடி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மைனாரிட்டி ரிலேட்டட் கேஸ் அண்ட் லா காலேஜ் நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான கேஸ், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற டெட் ப்ரொமோஷன் கேஸ். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மார்ச் 10 எஸ்ஜிடி அண்ட் பிடிடிஆர்பிக்கு தொடர்புடைய மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கான தமிழ் தகுதித்தாள் தேர்வு 2 வருஷத்துக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்ற கேஸ் மார்ச் 10 வருது. அடுத்து மார்ச் 13 லா காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடாக இருக்குது. இது வந்து 1 வருட சட்டப்படிப்பானது 2 வருட சட்டப்படிப்புக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். அதனால் 1 வருட சட்டப்படிப்பு முடித்தவர்களையும் லா காலேஜ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே 1 வருடம் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் சட்டப்படிப்பு முடித்தவர்கள் அப்ளை செஞ்சுருக்காங்கன்னா அவர்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கொடுக்கணும். அவர்களுக்கு வந்து தேர்விலிருந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் 13 வருது. இது மார்ச் 17 2% மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேஸ் பிடிடிஆர்பிக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிற வழக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் 20 டெட் ப்ரொமோஷன் அப்பாயின்மெண்ட் இது மிகப்பெரிய தடை வழக்கு தான். இது ஃபைனல் ஹியரிங்கில் தொடர்ந்துனுக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் நகர்ந்துட்டுருக்கு. என்சிடி அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிடி அஃபிடவிட் மேல் இருக்கின்ற வாதங்கள் வாதி பிரதிவாதி இருவர்களுக்கான ஃபைனல் ஹியரிங் தான் தொடர்ச்சியாக இருக்குது. இறுதியாக பார்த்தா இது அடிக்கடி வந்து போகுது. சுப்ரீம் கோர்ட்லேயே ஸ்டார் கொஷின் ஆன்சர் பிடிடிஆர் ரிலேட்டடாக சில கேஸுகள் வருது, அந்த நாளே டிஸ்மிஸ் ஆகிடுது. அப்புறம் 410 டெட்டு பாஸ் டீச்சர்ஸுக்கான மேல்முறையீடு வழக்கு. தமிழக அரசாங்கம் இதற்கு வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சென்னை உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாலும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் தமிழக அரசாங்கமானது 410 பேருக்கு பணி நியமனங்களை கொடுப்பது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிட்டாங்க. அதோட கேஸ் நம்பரெல்லாம் இது அடுத்து வருகின்ற வீடியோவில் பார்க்கலாம். இது வழக்குகள் தொடர்பான ஒரு செய்தி. சில ஆசிரியர்கள் கேட்டதுனால இந்த பதிவு கொடுக்குறேன். 10, 13, 17, 20 எல்லாமே வழக்குகளோட அடுத்த விசாரணை நாட்கள். கண்டிப்பாக தீர்வு இந்த மார்ச் 30 எட்டப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இறைவனிடம் கேட்கின்ற பிரார்த்தனையும் கூட. அனைவருமே கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு விரைவில் பணி நியமனம் கிடைக்க வாழ்த்துக்கள்.